ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். ப்ரீவியஸ் விலாகில் சொல்லியிருப்பேன், தியாவோட ஸ்கூலுக்கு பார்த்திங்க அப்படின்னா லன்ச் வந்து கொடுத்து அனுப்பலை. நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு 11:30க்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விலாகோட கண்டினியூஷன் தாங்க இருந்து இன்றைக்கி லன்ச் ஒர்க் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ லேட்டாக எழுந்திரிச்சதுனால மார்னிங் வந்து குக் பண்ண முடியல. ஸோ பிளான் பண்ண டிஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11:15க்காக போய் ஸ்கூலில் போய் கொடுத்தாச்சு. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்க அப்படின்னா தியாவுக்கு வந்து காரக்குழம்பும் அதுக்கப்புறமா வந்து வத்தல் போட்டிருந்தேன், ஒயிட் ரைஸு. ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது நம்ம வந்து முட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கையோடு பார்த்திங்க அப்படின்னா துணி வாஷ் பண்ணுறதுக்கும் போட்டுட்டேங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ டெய்லியுமே வந்து வெளியில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ துணி எல்லாமே வந்து வெளியில் காய போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. ஸோ டெய்லியுமே போட்டு சாயந்தரமாக போட்டு காலையில் வந்து துணி அதுக்குள்ளே காஞ்சிரும், காலையில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லியுமே வந்து போட்டுடுறது. ஸோ தியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காரக்குழம்பு ரைஸோடு வந்து மிக்ஸ் பண்ணியே வந்து போட்டாச்சு. காய் வந்து மேலே வந்து வச்சுட்டேன். ஸோ காரக்குழம்புல காய் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வத்தலும் வந்து அவளுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது கொண்டு போய் நம்ம வந்து அங்கே ரேக்கில் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க லன்ச் டைமில் வந்து அவங்களோட லன்ச் பாக்ஸை பார்த்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரும் வந்து மென்ஷன் பண்ணி நான் போட்டாச்சு. ஸோ திருத்தி பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்குது, இன்னுமே ரொம்ப ஜாஸ்தி ஆகலை. ஸோ கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கா. மெடிசன் இப்போ வரைக்குமே எதுவும் கொடுக்கல. சரி அப்படியே கொடுத்தாலும் வந்து ஃபீவரிஷாக ஏதாவது இருந்தது அப்படின்னா பேராசிட்டமால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கும். சரி கொஞ்ச நேரம் வந்து வெளியில் வந்து வெயில் கம்மியாக இருந்துச்சு, சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சைக்கிளில் உட்கார வச்சு வாக்கிங் நடந்துகிட்டு இருந்தோம். ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பார்க் தெரியும், பார்க்கு கண்ணில் காமிக்காமல் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஆனால் எப்படியோ பார்த்துட்டா. ஸோ பார்க்கு பார்த்த உடனே வந்து விளையாட வந்தாச்சுங்க.